எல்லா கட்சியும் இல்லாம எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? மத்த எல்லாரும் மாநாடு பண்ணலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. இமிடியேட்டா அடுத்த செகண்ட் பெர்மிஷன்ஸ் கிடைக்கும். போராட்டம் பண்ணலாம், ஆர்ப்பாட்டம் பண்ணலாம், சுற்றுப்பயணங்கள் பண்ணலாம். பட் எங்களுக்கு, எங்களுடைய தலைவருக்கு பெர்மிஷன்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கு. நீங்க இப்ப நான் ஒண்ணும் இல்ல. நீங்க சாம்பிளுக்கே போய் கேட்டு பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சாம்பிளுக்கு சும்மா ஒரு 4 இடத்துல போயிட்டு, நாங்க தமிழக வெற்றி கழகங்க, இந்த மண்டபம் குடுப்பீங்களா? ஒரு சின்ன நிகழ்ச்சிக்குன்னு கேளுங்க. குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, எல்லாருக்கும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நார்மலா இடங்கள், மண்டபங்கள், தனிப்பட்ட இடங்கள் இது எல்லாத்துக்கும் ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சாதாரண நிகழ்ச்சி கூட எங்க நிர்வாகிகளால எடுக்க முடியல. பெர்மிஷன்ஸ் ரொம்ப கஷ்டம். நாங்க சென்னையில இருந்து ஆர்ப்பாட்டத்துக்கே பார்த்துருப்பீங்க. ஹைகோர்ட்ல போய் தான் வாங்கிட்டு வந்தோம். மதுரையில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட 20 நாள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி அவங்க கொடுத்த எல்லாத்தையும் எல்லா கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணி அதுக்கு மேலேயும் எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடையும் செஞ்சு தான் நாங்கள் வந்து அந்த இதை முடித்தோம். ஸோ இப்போ சுற்றுப்பயணங்களும் தலைவர் போன எங்களுடைய செயற்குழுவிலேயே அறிவித்த மாதிரி சுற்றுப்பயணங்கள் கண்டிப்பாக திட்டமிட்டு இருக்கு. கண்டிப்பாக பெர்மிஷன்ஸ் தான், போலீஸோடைய பெர்மிஷன்ஸ், அவங்களுடைய கோஆபரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா வர்ற மக்களுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு வேணும். ஏன்னா அதிக அளவில் மக்கள் கூடுவார்கள். அவங்களுடைய பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக விரைவில் அனௌன்ஸ் பண்ணுறோம். இப்போ ஆளும் கட்சி தான் நிறைய தடை போடுறதுனால தான் விஜய் வெளியே வர மாட்டேங்கிறார். இல்லாட்டி வருவார்ல? இல்லை, தடை இல்லை. அவர்களுடைய இப்போ என்னன்னா பப்ளிக்கில் இருக்கிறப்ப கண்டிப்பாக அங்கே இருக்கிற அரசு நிர்வாகங்களுடைய கோஆப்ரேஷன்ஸ் கொண்டு கண்டிப்பாக வேணும். இப்போ நம்ம போகிறப்ப பஸ் ஸ்டாண்டில் இல்லை ஒரு 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 ஊருக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம போகிறப்ப அங்கே இருக்கிற அரசு நிர்வாகம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணும்ல. அங்கே இருக்கிற போலீஸு, டிராஃபிக் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த கோஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பெரிய ரக்கஸை ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற வகையில் நம்ம செயல்பட முடியாது. அங்கே இருக்கிற போலீஸையும் டிராஃபிக்கும் நமக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணணும்ல. ஸோ அந்த பெர்மிஷனை வாங்கின பிறகு நாங்கள் கண்டிப்பாக